நான் உன்னை பார்த்ததுல இருந்து தனிமையில உன் கூட இருக்க எவ்வளவு ஏங்குன தெரியுமா? அதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. அது சரி, என்ன நீ எங்க கூட்டு வந்திருக்க? இதுதான் கண்டாலா ஹவுஸ். எங்க அப்பா எனக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுத்திருக்காரு. ஓகே, வாங்க உள்ள போலாம். இந்த நாளுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். சரிவா போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் உன்னை அங்கெல்லாம் தேடினேன். எனக்கு ராத்திரியில குதிரை சவாரின்னு ரொம்ப பிடிக்கும். அது சரிதான், நான் இன்னும் எவ்வளவு நேரம் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது? இனி காக்க தேவையில்லை. ஏன் கழுத்தை நடுக்கிற? யார் நீ? யார் நீ? ரொம்ப துள்ளாதடா. 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க. உன் காதல் இருக்கிற இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். என்ன செய்யாத, என்ன விட்டுரு, என்ன கொன்றாத. சாகிறதுக்கு முன்னாடி உன் கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன். நீயும் அனுபவிச்சுட்ட. இப்ப சாக போற. நான் எப்பவும் இளமையா இருக்க போறேன். அம்மா, ஒரு வழியா வந்து சேர்ந்தேன்டாப்பா. வணக்கம் சாமி, வாங்க. நல்லா இருக்கீமா? அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து இந்த வீட்ல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே அபசகரமா நடக்குது. கெட்ட கெட்ட கனவா வருது. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். உங்க மந்திர சக்தியால நீங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். எல்லாத்தையும் சரி செய்யும், நீ கவலைப்படாதே. அப்பா மேலதான் இருக்காரு. வாங்க சாமி, வாங்க.
அர்ச்சனை சரி செய்யணும்னா உடனே பூஜை ஆரம்பிக்கணும். ஏடோ பூஜைக்கான ஏற்பாடை குறைச்சி வேகமாயிட்டு செய்யணும். ஆகட்டும் சாமி. ಈ ಅಮೃತ ತೀರ್ಥತೆ ಅಚ್ಚನಿಗೆ ಕುಡಿಕಾಂಗ್ ಕೊಡ್ಕೋ. இத குடிங்கப்பா. சாப்பிடுங்க சாமி. ஆகட்டும்மா. சுந்தரி தேவி சாமி, என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் உங்க அப்பாவுக்காக நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீ ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு. உங்க அப்பாவுக்காக நீ செய்வேன்னு நம்புறேன். அப்பா குணமாகறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் சாமி. ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இன்னைக்கு நடுராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல பச்சை தண்ணியில குடிச்சிட்டு நேரா என்கிட்ட வரணும். கைகளோடு கைகள் சேர்த்து கூடவா, கண்கள் பார்த்து காதல் போத ஏறுதே, கலவிக்கான கட்டில் ஒன்றை தேடுதே, காமன் கலைகளை கண்டு கொள்ளவே பக்கத்தில் நீ ஓடிவா, கலர் கலரா கனவு காண ஓடிவா, கைகளோடு கைகள் சேர்த்து கூடவா. மந்திரத்தால் அந்தரத்தில் பறந்து செல்வோம், ஆடையில்லா அந்த சுகம் கண்டு கொள்வோம். அடிமையாக வந்தாய் நீ என்னிடத்திலே, உயிரோடு கலந்து ஒருகுவோம். மின்னி எங்கும் மின்சாரம் பாயுதே, நெஞ்சுக்குள்ளே மோகத்தியை மூட்டுதே, முடிவு இல்லாமல் மூழ்கிச் செல்லுவோம், முப்பொழுதும் இன்பம் காணுவோம். கலர் கலரா கனவு காண ஓடிவா, கைகளோடு கைகள் சேர்த்து கூடவா. இரண்டு ஜீவன்கள்
சொக்கி பேரின்பம் காணலாம் எப்பொழுதும் இது போலவே ஈருடலும் ஓருடலா இணையலாம் சொர்க்கத்திலே பஞ்சனையை போடலாம் இடையழகாலே வாய் விரித்தாயே இமைகள் சொருக சிகரம் காணலாம் கலக்கலரா கனவு காண ஓடிவா கைகளோட கைகள் சேர்த்து கூடவா சுந்தரி சொர்க்கத்தை கண்டோ? சுந்தரி 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 சித்தப்பா, நீங்களும் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா சித்தப்பா? இங்க பாருமா, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணன் விட்டு போன பிசினஸ் எல்லாம் இனிமே நான் தானே பார்க்கணும். நான் இருக்கிறப்போ நீ அனாதை இல்லம்மா. பாபு பாய், சுந்தரியை பார்த்துக்கங்க, நான் வரேன். குருசாமி, ம், நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? இல்லை இல்லை, சுந்தரியை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலாம். போகவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திர வித்தைகளையும் சுந்தரிக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். சுந்தரி, இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் உடலாலும் உயிராலும் ஒன்னாயிட்டோம். இப்போ என்னுடைய சகல சக்தியும் உனக்கும் வந்துருச்சு. நன்றி சுவாமி. எப்பயும் மாறாத இளமையோட மார்க்கண்டேயனை மாதிரி இருக்கணுங்கிறதான் என்னுடைய நீண்ட கால கனவு. அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. 13 தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணியிருக்கு. அப்படியே 13 வாலிப பசங்களை வச்சு வேண்டாம், நீ அப்படி செய்யக்கூடாது. ஏன்? நீ எனக்காக மட்டுமே பிறந்தவ. எனக்காக மட்டும்தான் நீ இருக்கணும். என்ன தவிர வேற யாரும் ஒன்று தொடக்கூடாது. உங்களை மாதிரி குரு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சாமி. வாங்க. தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணியிருக்கு. 13 தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணியிருக்கு.
வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது புதுசில்லடா. தேவி வேணாம், என்ன கொல்ல வேணாம் தேவி. இந்த குருசாமிக்கு நான் எப்படி சேவை செஞ்சனோ அதே மாதிரி உங்களுக்கும் சேவை செய்யறேன் தேவி. அடே பாபுபாயா, எப்போ வந்தீங்க? சுந்தரி நல்லா இருக்காளா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் நீங்க பேசாம உட்காந்துருக்கிறீங்க? அதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே தெரியல. சுந்தரி சுந்தரி சுந்தரிக்கு என்ன ஆச்சு? அதை நான் சொல்கிறத விட நீங்களே நேரில் வந்து பாருங்க. பாபுபாய், எதையும் மூடி மறைக்க வேணாம், ஓப்பனா சொல்லுங்க. நம்ம சுந்தரி ரொம்பவே மாறிட்டா. அவள் ஒரு போலி சாமியார் விரிச்ச வலையில் விழுந்துட்டா. அவள் சூனியக்காரி மாதிரி பூஜை வேற பண்ணுறா. இதை நான் நம்ப மாட்டேன். சீக்கிரமா கொஞ்சம் வண்டியில பெட்ரோல் போடுறீங்களா? எஸ் மேடம். பெட்ரோல் போடுறதுல ஃப்ராட் ஒன்றும் நடக்காதே. இல்ல மேடம், கரெக்டா தான் போடுவேன். கரெக்டாவே போடுவீங்களா? ஆமா. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ முன்னால இருக்கு. கட்டி பிடிடா கண்ணாலா கண்டுபடி கொட்டி பிடிடா. வாடா. முடிச்சிட்டானா? அவளுக்கு இவ்வளவு கொழுப்பா? என்னால நம்பவும் முடியல. நான் இப்போ போய் அவளை ஒரு கை பார்க்கறேன். வாங்க வாங்க. வணக்கம் சித்தப்பா. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ? உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? சித்தப்பா வாய மூடி நீ. நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? ஒழுங்கா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த பாரு. பொறுக்கித்தனமா சுத்திட்டு வந்து ஏன் எங்க மானத்தை வாங்க பாக்குற? சித்தப்பா இப்படி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. போட்டேன்னா பல்லெல்லாம் கல்லிடும். ஜாக்கிரதை. எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஏய் நில்லு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கையை விடுங்க. இனிமே நீ இந்த பங்களாவோட தனியா இருக்க முடியாது. வா என் கூட போலாம். நான் வர மாட்டேன், போங்க. இப்போவாவது நான் சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். இந்த வேத புத்தகம் தான் என்னை காப்பாத்திச்சு. நாம சுந்தரியை பிடிச்ச பேய விரட்டி ஆகணும். அதை யாராவது பெரிய மந்திரவாதியால் தான் செய்ய முடியும். என்ன செலவானாலும் பரவாயில்லை, அதை நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் பாபுபாய். கவலைப்படாத, அதுக்கு ஒரு வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கார். அவரை கேட்போம், அவரை கூப்பிடுவோம். அவரோட பேர் சடையப்பா.
வாங்க தேவி. வாங்க பார்த்து வாங்க. இந்த மந்திர எண்ணெய அவ உடம்பு பூரா தெளிச்சு இந்த தாயத்தை அவ பக்கத்துல வச்சு காட்டுக்குள்ள கொண்டு போய் எரிச்சிருங்க, புரிஞ்சுதா? இந்த வேத மந்திர புத்தகம் எல்லா பேய் பிசாசுகளிடமிருந்து உங்களை காப்பாத்திரும். கொண்டு போங்க. நல்ல இடம் கிடைச்சிருக்குது. சீக்கிரமா பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏப்பா அந்த பூஜை சாமானெல்லாம் எல்லாம் ஐயர்கிட்ட எடுத்து கொடுத்துருவீங்களா? ஐயரே ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சிடலாம். பூமி பூஜைக்கு வந்த நாம சுப முகூர்த்தம் முடியறதுக்குள்ள காரிய ஆகாரம் செஞ்சு முடிச்சிடணும். ஏப்பா அளக்கிறது கரெக்டாக அளக்கணும். ஏப்பா கரெக்டாக பிடிக்கணும். ஏப்பா வாங்க. இதான் சார் வந்துட்டேன் சார். டேய் அங்கே என்னடா நின்று மாசம் மாசம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து நேரத்தில் எல்லாம் தோணுங்களா? சும்மா அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு நல்லா குத்துறா. இன்ஸ்பெக்டர் சார், பள்ளம் தோண்டணும், பூமி பொழந்துருச்சு, உள்ள சுரங்கம் தெரியுது, எங்காலும் வேற ஒருத்தன் உள்ள விழுந்துட்டா சார். பாருங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவசரமா என்ன வர சொன்னீங்களா? ஏதாவது புது வேலையா? எஸ் ஒரு புது சுரங்கம் ஒன்று கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் படி நம்ம டீம் இம்மீடியட்டாக அங்கே போய் ஆகணும். நீங்கள் உங்கள் கூட மிஸ்ஸஸ் குப்தாவையும் பீட்டரையும் கூட்டிகிட்டு போங்க.
ஓகே சார். அட கடவுளை, இன்னைக்கு நான் தான் சுரங்கத்துக்கு எல்லாத்துக்கு முன்னாடி போறேன். எனக்கு மட்டும் புதையல் கிடைச்சா உனக்கு 100 தங்கம் உடைக்கிறேன். ஆன்லைன் கிளியர். 125 பைசாவுக்கு சூடத்தை வாங்கி கொளுத்திடுற சாமி. என்ன போயிட்டே இருக்குது? பாதாள சுரங்கத்தில் பள்ளம் தோண்டி பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்குது. அப்பாடா, காப்பாத்திட்டு சாமி. மிஸ்டர் ரமேஷ், உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் சில பேரை நீங்க கூட கூட்டிட்டு போலாம். எஸ் சார். மிஸ்ஸஸ் குப்தா, நீங்க இன்னைக்கு சுரங்கத்துக்கு என் கூட வர வேண்டாம். எஸ் சார். முதல்ல சுரங்கம் என்ன பொசிஷன் இருக்குன்னு நாங்க பாத்துக்கிறோம். ஆபத்துல நீங்க மாட்டிக்கணும். சார், உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆபத்துக்கு பயந்து ஓடுற பொண்ணு நான் இல்ல. ஓகே ஓகே, அப்போ நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். எஸ் சார். ஓகே சார். ஓகே, கம். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க. நானும் எவ்வளவு நேரமா தட்டுறேன், ஒன்றும் திறக்க மாட்டேங்குதா? கடவுளே, இந்த இடத்துல மட்டும் புதையல கிடைச்சா என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். அப்புறம் எதுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? கஞ்சத்தனம் இல்லாம கண்ணு காட்டு தாயே. ஜெய் பூமாதேவி. மாட்டிருச்சுடா. ஒரே அமுக்கு அமுக்கி அம்பாடி ஆயிர வேண்டியதான். எவன் கண்ணுக்கு தெரியாம கொண்டு போயிருந்து. ஐயோ, ஒருத்தரையும் காணா. யாருக்கும் தெரியாம ஆட்டைய போட்ட வேண்டியதான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய் ரமேஷ், மிஸ்ஸஸ் குப்தா, எனக்கு பெரிய பெட்டி கிடைச்சிருக்கு. ஏய், எங்கடா? அங்கதான். வாங்க எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க. அங்கதான் அங்கதான் வாங்க, ஓடியாங்க. வாங்க வாங்க வாங்க. பெரிய பெட்டி, அதுல தங்க ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். மாட்டிருச்சு. இதா பாரு, இந்த பெட்டி தான், இதேதான். வாங்க வாங்க. நீங்களும் பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க. ஹலோ ஹலோ. எஸ் ரமேஷ் சார், நீங்க உடனே இங்க வந்தா நல்லா இருக்கும். உடனே வரேன். ரமேஷ், இதை ஓபன் பண்ணுங்க. அந்த சுத்தியை கொடு. இந்தாங்க சார். சார், நான் இந்த பக்கம் திறக்கட்டுமா? ஓகே. என்னவா இருக்கும்? புதையல கிடைக்கும்னு பார்த்தா பூனை கிளம்பிருச்சு.
இவங்க இதே ஒன்று துடிச்சிக்கிட்டு இருக்கு. வாட்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் பியாண்ட் மெடிக்கல் சயின்ஸ். பணத்தோட எதையும் இன்னும் துடிச்சிட்டு இருக்கு. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் கதவு தரங்க டாக்டர். டாக்டர் சார், டாக்டர் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. டாக்டர் சார் சொல்கிறத கேளுங்க சார். அந்த பெட்டியில் கொண்டு வந்துருக்கிற பணம் பேய் பிசாசு அதை எரிச்சு சாம்பலாக்கி இருக்குங்க சார். இல்லைன்னா நம்மளையெல்லாம் கொண்டுருவா சார். எரிச்சு சாம்பலாக்கி இருக்குங்க சார். அவளை தீர்த்து கட்டிடுங்க சார். மிஸ்டர் பாபு பாய், இந்த பணத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதை பற்றி எங்ககிட்ட சொல்லலாம் சார். டாக்டர் சார், அவளை எனக்கு நல்லா தெரியும். அவள் ரொம்ப பயங்கரமானவ. அவளை எவ்வளோ சீக்கிரம் எரிச்சு கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எரிச்சு கொண்டுருங்க சார். இல்லைன்னா அவள் நம்மளை கொண்டுருவா சார். அவளை நம்மளை கொண்டுருவா சார். அவள் நம்மளை கொண்டுருவா சார். அவள் நம்மளை கொண்டுருவா சார். பாபுபாய் காம் டவுன், காம் டவுன். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா பயப்படாமல் என்கிட்ட சொல்லுங்க. சொல்கிறேன் 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 ஆனால் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். யாரு அங்க ஒரு குவார்டர் எக்ஸ்ட்ரா கூடியா? என்ன விஷயம் ஜானி? இன்னைக்கு கோட்டரை மேலே கோட்டரை ஏற்றிட்டே இருக்க. நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டேன் சேகர. இன்னைக்கு ஒரு பிசாசோட பணத்தை பார்த்தேன். அவள் ஒரு வயசான கிழவி, பஞ்சு மிட்டாய் மாதிரி நரைச்ச முடி, நெருப்புல தீஞ்ச முகம், அவள் தலையில துருபிடிச்ச 3 ஆணி. பார்க்க சகிக்கலை. போதை தலைக்கு ஏறிடுச்சு நினைக்கிறேன். போ நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. பத்தலை, இன்னும் ஒரு கோட்டரை கூட. 100 ரூபா கொடு. பணமே இல்லையா? டிரான்ஸ்போர்ட் கடையில் கடல்லாம் கிடைக்காதப்பா. போ கிளம்புப்பா. இந்தா குடி. கொடுக்குற தெய்வம் கொடுக்குறப்போ ஊரைய பிச்சுட்டு கொடுக்குறாப்புல. குடியராஜா. என்ன அக்கறை மேலே பொத்திக்கிட்டு வருது? நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? நீ அந்த 3 ஆணி அடித்த பிசாசை எங்கே பார்த்த? அதை நீ ஏன் கேட்குற? பாரு, எப்போ உனக்கு தண்ணி அடிக்க பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்துரு. உனக்கு நான் வாங்கி தரேன்பா. சரி சொல்கிறேன் கேளு. நம்ம ஊரில் ஒரு பள்ளம் சொன்னாங்கல்ல, அதில் ஒரு பொட்டி கிடைச்சது. அந்த பொட்டிக்குள்ளார ஒரு கிளம்பி பணம் கிடைச்சது. அது இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. அவன் அடைய இன்னும் துடிச்சிக்கிட்டே இருக்குதுப்பா. என்ன அங்கே கூட்டிகிட்டு போறியா? சரி வா போலாம் வா. சிவா உள்ள போலாம் வா.
ஐயோ 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 இதுக்கு தான் நான் சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப என்ன கொண்டு போகுது? யாரை காப்பாத்துங்க? ஐயோ காப்பாத்துங்க! ஐயோ காப்பாத்துங்க! ஐயோ காப்பாத்துங்க! காப்பாத்துங்க சார்! காப்பாத்துங்க சார்! ஐயோ நாங்கள் சொல்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? டாக்டர் சார், இந்த விஷயத்தில் யாரோ மறைமுகமாக சதி செய்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். எங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பேய் தான் செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ மீன்? சார், இந்த கிழவி போனால் இங்கே வந்ததுலேருந்து பலவிதமான அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் சார் இங்கே நடந்திருக்குது. அதிர்ச்சியான விஷயங்களா? ஆமாம் சார். பேசவே முடியாமல் படுத்திருந்த பாபு சார் பயங்கர சத்தத்தோட பேசினார் சார். அது ஒரு பயங்கரமான பேயின்னு சொன்னார் சார். அதோட அன்னைக்கு ராத்திரியே புயலும் மழையும் வந்துருச்சு சார். அவரோட ஸ்ட்ரக்சர் கூட தன்னால் ஓட ஆரம்பிச்சிருச்சு சார். இஸ் இட்? நீங்களுமா இதெல்லாம் நம்புறீங்க டாக்டர்? நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நான் சொல்றதை நம்புங்க சார், நம்புங்க சார். டாக்டர் சார், டாக்டர் சார், அந்த கிழவியோட பெட்டி திறந்திருக்கு. அந்த பணத்தையும் காணோம். ஆமா சார். மறக்காம காப்பாத்துனது மனசுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு 3 எதிரிங்க. ஒருத்தனை அடியோட அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இனி 2 பேர் இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் எப்பயுமே இளமையா அழகா இருக்கணுங்கிறதா என்னுடைய கனவு. அதுக்கு நான் 9 பலிகளை வாங்கிட்டேன். இனி எனக்கு 4 வாலிப பசங்களோட பலி தேவைப்படுது. நீ அதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். என்ன சந்தோஷப்படுத்தினா உனக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுப்பேன். சார், ஹாய், ஹலோ. இங்க மிஸ்டர் ரெட்டி எங்க இருக்காரு? ஐ அம் ரெடி. நீங்களா? எனக்கு தெரியும் நீங்க என்ன போட்டோ பிடிக்கத்தானே வந்திருக்கிறீங்க. இல்லவே இல்ல. எனக்கு ஜெமினி டிவி, ஜெயா டிவி, சன் டிவி எல்லா டிவில இருந்து என்ன பேட்டி எடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ அம் ரெடி. லூசு போல இருக்கு. ஹலோ ஹலோ, நில்லுங்க மேடம். யார் நீங்க? எங்க போறீங்க? நீங்க பாட்டில் போயிட்டே இருக்கீங்க. வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு மாட்டிருக்கீங்க. படிக்கல? நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? கையெடுங்க. இங்க உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க?
என் பேர் சீமா. நான் புதிய அலை பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். நீங்க எந்த போட்டரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல அந்த ஹெல்மெட்டை எடுங்க. உடனே நான் சொன்னது செய்யுங்க. எடுங்க. அதை பீட்டர் சாருக்கு திருப்பி கொடுங்க. வெரி குட். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இங்க என்ன வேணும்? நான் ரெட்டி அங்கிளை மீட் பண்ணோம். அங்கிளை மீட் பண்ணோன்னா வீட்டுக்கு போய் மீட் பண்ணுங்க. உடனே இடத்த காலி பண்ணுங்க. போங்க. பீட்டர், இவங்களுக்கு இங்கேருந்து போற வழியை காட்டுங்க. கண்டிப்பா மேடம். வாங்க மேடம் போலாம். மேடம், சார் ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. வாங்க 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 போலாம். அது பொட்டி பொட்டி கீழே பொட்டி. அம்மா இடி விழுந்துடா சாமி. ஐயோ அப்பா அப்பா. வாமையிலு வாமையிலு வீட்டில் போய் தான் செக் பண்ணணும் உடம்புல என்ன பார்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு. அப்பா அங்கிள், என்னைய அங்கிள் கூப்பிட்டா? ரெட்டி அங்கிள். சீமா, வாமா. நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சீமாஜி சிம்பிளா அழகா இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி வாங்க போலாம். சார் வாங்க சார் போலாம். தங்கச்சி அந்த பயம் இருக்கட்டும். பொட்டி தூக்கி இல்ல பீட்டர் இருக்கறான். டோன்ட் வரி. வாங்க ரமேஷ். மீட்டர் சீமா என் தம்பி பொண்ணு. ஹலோ. ஹலோ. இவ 2-3 நாள் நம்ம கூட இருந்து நம்மளுடைய வேலைகள்லாம் செய்வா. சீமாவுக்காக ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார். தேங்க் யூ. அடிகிடி படலையே. பட்டுருச்சு. காயம் எது தெரியலையே. புள்ள உள்ள காயம் பட்டுருச்சு. எங்க பட்டுருச்சு? தொட்டு பாரு. இங்கயா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே. இங்கயா? இன்னும் கொஞ்சம் கீழே. ஐயோ அப்பா. ஆமா உன் பேர் என்ன? ராணி. ராணி பேருக்கு ஏத்த மாதிரியே சூப்பரா அழகா இருக்கு. என் பேரு பீட்டரு, உன் பேர் ராணி. ராணி பீட்டரு, பீட்டருக்கு ராணி. நீ இனிமேல் கஷ்டமான வேலைகளாம் செய்யாத. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாம வாங்க. சார், உங்க பேர் என்ன? என் பேரு சீமா. அப்படியா? நான் உங்ககிட்ட உங்க பேர் கேட்கவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆவறீங்க சார்? 4 நாள் இருக்க போறோம், சந்தோஷமா இருக்கலாமே. மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்க, என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க கோவத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் லூசு, உன்ன மாதிரி பைத்தங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப தான் அழட்டுக்கிறாரு.
பயங்கரமான பேய் இருக்கு. எங்க? அங்க. அதோ அங்கதான். சீமா, உன் வயசு கோளாறுனால எனக்கு வலை விரிக்க பார்க்காத. ப்ளீஸ் ரமேஷ், நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலே நான் ஒரு பேயை பார்த்தேன். You cheat. ரமேஷ், நான் சொல்றத சாரி. இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன கூப்பிட்டியா? ஆமா சுந்தரி தேவி, நான் உங்களுக்காக ஒரு அழகான வயசு பையனை பிடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவன் பேர் என்ன? டாக்டர் ராகுல். பாடாத
நமது கண்ணே உறங்காமல் உருளும் கனவில் உருகுமே ஆசை தணலில் நெஞ்சோரம் நீ வந்து இளைப்பாறு அதன் ஆசை ஓசை கேளு பஞ்சோடு பஞ்சாய் சேர்ந்து அஞ்சாமல் தீபம் ஏற்று நான்சென்ஸ் ஒரு டாக்கிங். நீ தான் என் கூட இருக்கிறீங்க, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. வாட்? ஏய் அப்படின்னா நீ யாரு? சார், நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட ஆவிதான் பழி வாங்க இதெல்லாம் செய்யுது. வாட் நான்சென்ஸ், இதெல்லாம் கட்டுக்கதை. எனக்கு இந்த 3 கொலைகளை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் இமிடியேட்டா வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். என்னடா இந்த நேரத்துல? எனக்கு தள்ளி போட பணம் வேணும். எப்ப பார்த்தாலும் பணம் கேட்கற. கிடையாது போ. அன்னைக்கு சொன்னதை நீ மறந்துட்டியா? என்ன சொன்ன? போட போ போ. அப்படின்னா இப்போ நீ பணம் தர மாட்டியா? இல்ல. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். உன் ரகசியம் எல்லாத்தையும் சொல்றேன். போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்கும் போய் சொல்லு போ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஓ அப்படிங்கிறியா? அப்போ நீ போலீஸ் இருந்தாலே போகத்தான் போற. புரிஞ்சுதா? ராஜா, உனக்கு தண்ணி தானே வேணும்? இங்க வா, ஃபுல் பாட்டில் தரேன். இதை பாத்தியா?
சீன் காட்டுறேன். Come on. வா, 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 வா. Come on. வா, வா, வா. அதான் பாரு, பாத்தியா எப்படி? அதே மாதிரி நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாமா? என்ன சத்தம்? மூஞ்சி மோகர கொட்டா. ஒரசர வேளை என்கிட்ட வெச்சுக்காத. நீங்க என்ன பண்ற? அது வந்து நீங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நாங்க செய்யலாம்னு பார்த்தோம். நான் என்ன செஞ்சேன்? வேற ஒண்ணும் இல்ல, அப்பா அம்மா விளையாட்டு தான் 2 பேரும். சாரி சார், சும்மா தமாஷ் தான் சார். இல்ல ராணி. இது யாரு? இது வந்து நம்ம ராணி. நம்ம ராணியா? இல்ல இல்ல இல்ல, ஏன் ராணி இல்ல சார், அவ பேரு ராணி. அத போய் நான் இப்படியே சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியதான் சார். கும்பிடுறா சார். இப்பெல்லாம் நான் இவள அச்சு அச்சு. ஓகே, போய் வேலையை ஒழுங்கா பாரு. எஸ் சார். சாரே சொல்லிட்டாரு, ஒழுங்கா வேலை செய்யணும். வா போலாம். வேலை சொல்லிருக்காரு. என்னது புக்கு மாதிரி தெரியுது? இதுதான் புதையல் வரைபடம் இருக்குமோ? எல்லாம் நம்ம கிட்டே வந்து மாட்டுதுடா. செத்தும் கொடுத்த சீதக்காதியே நீ வாழ்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், புக்கோட புதையல் எடுக்க வந்து புதைஞ்சு போயிட்டீங்களா? கோவிச்சுக்காதீங்க, நான் இந்த புக்கை மிஸ்ஸஸ் குப்தா கிட்ட காட்டிட்டு வர்றேன். மிஸ்ஸஸ் குப்தா, மிஸ்ஸஸ் குப்தா. என்ன பீட்டர்? அந்த பணப்பட்டி கிடைச்ச இடத்துலயே இந்த புக்கும் கிடைச்சது. கொடு பார்க்கலாம். அந்த இடத்துலயே ஒரு எலும்பு கை அம்மனமா கிடக்குது மிஸ்ஸஸ் குப்தா. எலும்பு கையா? சரி, நீ போய் எடுத்துட்டு வா. ஓகே. சொன்னது செய் இப்போ. இதுக்கு சுடுகாட்டிலேயே வேலை செஞ்சிருக்கலாம். ரமேஷ், இதோ பாரு, அந்த பெட்டி இருந்த இடத்துலயே இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எனக்கு பசிக்குது, போய் சாப்பிடலாமா? நீ போ, நான் அப்புறமா வரேன். சரி, நான் இந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு போறேன். ஓகே. மன்னிச்சிடுங்க பிரதர், நீங்க தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கை எங்க இருக்குது, மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் பிரதர். சாரி, மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல படிக்காத. சொன்னா கேளு, படிக்காத. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, எலும்பு கூட வந்தோம்னா பூகம்பமே வந்துருச்சு. ஐயோ, மிஸ்ஸஸ் குப்தாக்கு என்னாச்சு?
இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பீட்டர், பீட்டர், நான் இருக்கேன்னு என்னாச்சு பீட்டர்? ஏதோ பேசிருச்ச மாதிரி இருந்ததே. நான் எங்க இருக்கிறேன்? சொர்க்கத்தில் இருக்கிறனா நரகத்தில் இருக்கிறனானே தெரியலையே. சரி வா போலாம். மெதுவா. ஓகே, குட் பை பிரதர். இன்ஸ்பெக்டர், நான் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்யலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். கொலை மேலே கொலை நடக்குது நம்ம ஏரியாவில். போலீஸால் அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ரெட்டி சார், நீங்கள் உங்கள் வேலையை நிறுத்தாதீங்க. போலீஸ் உங்களுக்கு துணையாக இருக்கும். ரமேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்கிறது சரிதான் சார். நம்ம வேலையை நிறுத்தக்கூடாது. அந்த பொட்டியில் இருந்த பணத்துக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரமேஷ் சொல்கிறதும் சரிதான். நானும் குற்றவாளியை கண்டுபிடிக்க தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. இங்க பக்கத்துல என் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது டாக்ஸி ஸ்டாண்ட்லயோ இல்ல ஸ்டேஷன் கிட்டயோ விட்டா நான் போயிடுவேன். கேன் யூ கிவ் லிஃப்ட் ப்ளீஸ்? டாக்ஸி ஸ்டாண்ட் எதுக்கு? நீங்க எங்க போகணுமோ அங்கேயே கொண்டு போய் டிராப் பண்றேன். உட்காருங்க. கோவில் கிட்ட நிறுத்துனீங்க. யார் நீ? யார் நீ? இன்னைக்கு வேலைக்கு போகலையா ரமேஷ்? பயத்தினால சுரங்கத்தில் இறங்குறதுக்கு யாரும் விருப்பப்படல. அதனால இன்னைக்கு வேலை நடக்காது. இது என்ன புத்தகம்? இந்த புத்தகம் எனக்கு சுரங்கத்தில் கிடைச்சது. படிச்சு பார்த்தேன். இது வேத மந்திர புத்தகம். என்கிட்டயும் மந்திரத்தை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு. நான் இந்த புக்கை ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ். தேங்க்யூ. அங்கிள், என்னை கூப்பிட்டீங்களா? உட்காருமா. சீமா, நீ இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிடுமா. ஏன்? உனக்கு நல்லாவே தெரியும் இங்க என்னென்ன நடக்குதுன்னு. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையை சொல்லணும்னா நான் ரமேஷை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரும் என்னை விரும்புறாரு. நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்க.
ஓ இதான் மேட்டரா? எனக்கும் அந்த ரமேஷ் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிடுறேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ so much. வேகத்தடை மோகத்தடை உனக்கெல்லையே நீ யோசிக்காதே விளையாட்ட விளையாட்ட கத்துக்கதா பயம் என்ன உனக்குள்ள நான் இருக்கேனா விளையாட்ட விளையாட்ட கத்துக்கதா பயம் என்ன உனக்குள்ள நான் இருக்கேனா ஆரம்ப பாடத்தை ஆரம்பிக்கவா நீ மனக்காதலன் நான் தவக்காதலி நீ மனக்காதலன் நான் தவக்காதலி உனக்கென்றே நான் உறவானேன் எனக்கென்றே நீ உயிரானாய் நீ மனக்காதலன் நான் தவக்காதலி நீ மனக்காதலன் நான் தவக்காதலி உறங்காமல் நான் உனக்காகத்தான் விரிக்கின்றேன் நான் ஒரு படுக்கைதான் மெய் மறந்துதான் நாம் ஆடலாம் மெல்ல மெல்ல அந்த சுகம் காணலாம் சோதனை செய்யாமல் மயங்காதையா பரிகாசம் செய்யாதே இளவயசையா சோதனை செய்யாமல் மயங்காதையா பரிகாசம் செய்யாதே இளவயசையா எதனாலும் அங்கங்கள் உன்னை தேடுதே நீ மனக்காதலன் நான் தவக்காதலி நீ மனக்காதலன் நான் தவக்காதலி உனக்கென்றே
ரமேஷ், காரியத்தையே கெடுத்துட்டாளே. நான் எங்க இருக்கேன்? ரமேஷ், நேத்து என்னதான் நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த வேத மந்திரம் புக்கு தான் நம்ம 2 பேரையும் காப்பாத்திருக்கு. இந்த வேத மந்திர புத்தகத்துல நிறைய சக்தி இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில இது நமக்கு பயன்படும். நீ வச்சுக்கோ. யாரது? ஒழுங்கா மரியாதையா சொல்லிடுறா. அந்த பொண்ணு யாரு? எங்க போனாவா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணு நிழலை பார்த்தா கூட ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். இல்லைன்னா அவ உங்களை க்ளோஸ் பண்ணிடுவா. உண்மையை சொல்ற, இல்லைன்னா உத வாங்கிய சாப்பிடா. நீ சொல்லுடா, யார் அது? சுந்தரி. சுந்தரியா? ஜமீன்தார் ராஜாராமுடைய ஒரே ஒரு செல்ல பொண்ணு. சுந்தரி இன்னும் 3 கொலைகளை செஞ்சிட்டா அவ காலகாலத்துக்கு இளமையா இருப்பா. உங்களாலேயோ உங்க போலீஸாலேயோ அவளை ஒன்றும் பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர். விளம்பரத்தை பார்த்து வண்டி வாங்கினா இப்படித்தான் வீதியில் நின்று அடிச்சு நிற்கணும். அட கடவுளே கடவுளே. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் புதுப்பேட்டைக்கு உருட்ட வேண்டியதான். ஓ, பொண்டாட்டி முகத்தில் முடிச்ச நிலமெல்லாம் இதுதான். இது வேலைக்காது. வர்ற வண்டியை தான் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஏதோ வண்டி வர மாதிரி தெரியுது. லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். அட ஏய் பெரிய மகாராணியா நீ பார்த்து பாடி ஆளை கொண்டுருவா போல் இருக்க. கார்ல ஒரு திமிராடி உனக்கு. ரெட்டி ஃபுல். என்னவ பின்னாடி வர்றா? வண்டி நின்றுச்சுல்ல, ஏறிட வேண்டியதான். நான் சிட்டி வரைக்கும் போகணும், வெரி எமர்ஜென்சி. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியை தான் நிறுத்திட்டீங்க, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரொம்ப யோசிக்காதீங்க. ஓ தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப இறக்க கொணுங்க. என் மனசு என்கிட்ட இல்லை. உங்க பேர் என்ன? என் பேரு கேசவன். வெரி நைஸ் நேம். நல்லா இருக்கு. உங்களை பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருக்கிறீங்க. ஐசா சேச்சா ஏதாவது பேசுங்களேன். பேசிட்டு தானே இருக்க. ஆமா எங்க போயிட்டு இருக்கீங்க? தெரியல. என்ன மாதிரியே தான் நீங்களுமா? நான் மட்டும்தான் ஊர் சுத்தி நினைச்சேன். நீங்க? எனக்கே தெரியாது நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு. ஒரு கட்டா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? ஷூர் ப்ளீஸ். ஐ நாட். இந்தாங்க தண்ணி. தேங்க் யூ. ஏக்கத்தில் இருக்க அவருக்கு தூக்கி சாப்பிட வேண்டியதா. உங்க பிரச்சனையை தீர்க்க என்னால முடியாது. அதனால தான் சொல்றேன், சர்வசக்தி வாய்ந்த பூஜாரிய நீங்க பாக்குறது நல்லது. உங்களுக்கு அப்படி யாரையாவது தெரியுமா? சொல்றேன், அவரை நீங்க அவசியம் போய் பாருங்க. இங்க வா வா மகனே. இந்த மந்திரத்தை படிச்சா அவ தன்னால இங்கு வந்துருவா. மந்திர தகடு இத தர. இந்த மந்திர எண்ணெய அவன் மேல தெளிச்சா அவ எரிஞ்சு சாம்பலா போயிருவான்.
என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க முட்டா பசங்க. ஆனா என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். இனிமே நான் எப்பவும் இளமையாவே இருப்பேன்.